பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் உம்முடைய கிருபையின் கரங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடித்து பாதுகாத்து வழிநடத்தின எல்லா கிருபைகளையும் எண்ணி பார்த்து ஆண்டவரே, உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட இதோ இந்த காணொளியின் மூலமாய் விசுவாசத்தோடு கூட நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிறீர். ஆம், இவைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இதோ நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனையில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த ஆராதனையிலும் நீர் பரிசுத்த ஆவியானவராய் பிரசன்னராயிருந்து இந்த ஆராதனையை எங்களுக்கு வழிநடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய திருநாம மகிமைக்கென்றும் நாம் யாவரும் ஒன்றிணைந்து பாமாலைகளிலிருந்து 16ஆம் பாடலை பாடுவோம். ஆ கர்த்தாவே, தாழ்மையோடு திருப்பாதத்தண்டை என்கின்ற பாமாலைகளிலிருந்து 16ஆம் பாடலை நாம் பாடுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராக்கி கர்த்தாவே, தாழ்மையாக திருப்பாத தாண்டையே தெண்ட நீட ஆவலாக வந்தே நல்ல இயேசுவே. உம்மை தேடி தரிசிக்கவே வந்தே. வல்ல கர்த்தாவினுடைய தூய ஆட்டுக்குட்டியே, நீரே என்றும் என்னுடைய ஞானமான வாழனே. உம்மை தேடி தரிசிக்கவே வந்தே. என் பிரார்த்தனையை கேளும் அத்தியந்த பணிவாய் கெஞ்சும் என்னை
ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையாய் உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய பணியாளர்களில் ஒருவராக வைத்து கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது. மனந்திரும்பி நற்செய்தியின் மேல் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இருக்கின்ற இடங்களிலே முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாம் பாவறிக்கை ஜபத்தின் மூலமாய் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குதத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
நாம் யாவரும் திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 31 வசனங்கள் முடிய. நீதிமொழிகள் 8 22 முதல் 31 வசனங்கள் முடிய. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்பு பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்க பண்கையில் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீளாதபடிக்கும் அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூலோகத்தில் சந்தோஷிப்பிக்கப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 25 வரை. லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாதம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மீண்டுமாக ஆண்டவருடைய திருநாம மகிமைக்கென்று நாம் யாவரும் ஒன்றிணைந்து கீர்த்தனைகளிலிருந்து 4வது பாடலை பாடுவோம். சீர்திரி ஏக வஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்கின்ற கீர்த்தனைகளிலிருந்து 4வது பாடலை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். नमो नमो इन तिरुवडिक्कु
ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்கின்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் தியானிக்கின்ற திருமறையின் சத்தியங்கள் அனைத்தும் ஆண்டவரே, இதை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய நல்வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கவும் தேவரீர் உம்முடைய திரு சமூகத்திற்கும் ஏற்புடையதாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. மீண்டுமாக இந்த காணொளியின் மூலமாய் ஆண்டவருடைய சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் உங்கள் அனைவருக்கும் நிறைவான பாதுகாவலை கொடுத்து சுகபத்திரமாய் உங்களை வழிநடத்துகிறார் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஆண்டவருடைய சத்தியம் என்னவென்று சொன்னால், படைப்புகள் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறது. படைப்புகள் அனைத்தும் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த சத்தியத்தை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் தனித்தனியாக சிந்தித்து இறுதியிலே ஒருங்கிணைந்து சிந்திக்கின்ற பொழுதுதான் இவைகளை குறித்து நாம் ஆழமான சத்தியத்தை உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக படைப்புகளை குறித்தும், அதைத் தொடர்ந்து கடவுளுடைய மாட்சியினுடைய தனி சிறப்பை குறித்தும், அதைத் தொடர்ந்து மனிதனுக்குள்ளாகவும் படைப்புகளுக்குள்ளாகவும் எப்படிப்பட்ட மகிமை அல்லது கடவுளுடைய மாட்சி அமைந்திருக்கிறது என்றும், நிறைவாக இந்த மனுக்குலம் எப்படி கடவுளுடைய மகிமைக்குள்ளாக இந்த படைப்புகளோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். படைப்புகளை குறித்து சிந்திக்கின்ற பொழுது திருமறையின் துவக்கத்திலே, குறிப்பாக ஆதியாகமத்திலே முதல் 2 அதிகாரங்களுக்குள்ளாகவே அநேகமாக எல்லா படைப்புகளுடைய நிகழ்வுகளும் நிறைவேறுகிறது. முதல் 5 நாட்களிலே படைப்புகளை கடவுள் நிறைவேற்றுகின்றார். 6வது நாள் மனுக்குலமாக்கிய நம்மை படைக்கின்றார். இப்படி ஒவ்வொரு படைப்புகளையும் படைத்து அதற்குரிய சிறப்பு தன்மைகளை கடவுள் அவைகளுக்கு கொடுக்கின்றார். There is a uniqueness in every creation according to their own kind என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவைகளுக்குரிய சிறப்பு தன்மைகளோடு ஒவ்வொரு படைப்புகளையும் கடவுள் படைத்து கொடுத்திருக்கிறார். இறுதியாக மனிதனையும் படைக்கும் பொழுது கூடுதலாக ஒரு சில மகிமையான தன்மைகளை, மகத்துவமான தன்மைகளை கொடுக்கிறார். அதுதான் மற்ற 5 நாளின் படைப்புகளை ஆளுகை செய்கின்ற ஒரு சிறப்பு தன்மையை மனுக்குலத்திற்கு கொடுக்கின்றார். இப்படி இந்த ஆளுகை தன்மையை கொடுத்து படைப்பின் நிகழ்வுகளை கடவுள் நிறைவேற்றுகின்றதை நாம் திருமறையின் துவக்கத்திலேயே காணுகின்றோம். அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய மாட்சி, கடவுளுடைய மகிமையை இந்த படைப்போடு நாம் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய மாட்சி அல்லது மகிமை என்பது மனிதனுடைய செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட மிக உன்னதமான ஒரு செயல்பாடுதான் கடவுளுடைய மகிமை.
மனுக்குலமாகிய நம்முடைய செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டு உன்னதமான செயல்பாட்டை நாம் காணுவதும் அல்லது அவைகளை அனுபவிப்பதும் தான் கடவுளுடைய மகிமை. இந்த கடவுளுடைய மகிமையை வேறு எந்தவிதமான ஆற்றல்களோ அல்லது மனுக்குலமோ செயல்படுத்த முடியாது. குறிப்பாக மனுக்குலம் கடவுளுடைய மகிமையை கட்டுப்படுத்தவோ அல்லது செயல்படுத்தவோ முடியவே முடியாது. ஆகவே தான் அது கடவுளுடைய மகிமை என்று அழைக்கப்படுகிறது. There is no substitute or duplicate for the glory of God. கடவுளுடைய மகிமைக்கு, அவருடைய கிருபைக்கு எந்த விதமான பதிலீடுகளும் அல்லது அதற்கு ஒத்த வேறு காரியங்களும் இந்த பூமியிலே கிடையாது. கடவுள் எப்படி ஒருவராக இருக்கிறாரோ அப்படியாகத்தான் அவருடைய மகிமையும் ஒன்றாகவும் அல்லது ஒரு தனிச்சிறப்பு மிக்கதாகவும் இருக்கிறது. இது எப்படி தனிச்சிறப்பு மிக்கது அல்லது வேறு ஒருவரும் இதை நிறைவேற்ற முடியாது என்று நாம் காணுகின்ற பொழுது, குறிப்பாக ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். மனிதனோடு இணைந்து மற்ற தாவரங்களும் உயிரினங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது. தாவரங்களுக்கு உணவை எப்படி தயார் செய்கிறது என்று காணுகின்ற பொழுது அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், நிலத்தடியிலிருந்து நீரை உறிஞ்சி எடுத்து சூரியனிலிருந்து படுகின்ற வெப்பத்தை கொண்டு அது தனக்கு தேவையான உணவை தயாரித்து கொள்ளுகிறது. இந்த உணவை தயாரித்து கொள்ளுகின்ற ஆற்றலை எந்த ஒரு மனிதனும் அந்த தாவரங்களுக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை. கடவுள் இயற்கையை படைக்கின்ற பொழுதே இந்த ஒரு தன்மையை அதற்குள்ளாக வைத்து அதை படைத்திருக்கின்றான். இதை மனிதன் தன்னகத்திலே அல்லது தனக்கு உரியவைகளிடத்திலே எந்த ஒரு வகையிலும் நிறைவேற்ற முடியாது. இது கடவுளுடைய உன்னதமான ஒரு படைப்பு. இதற்கு பதிலாகவோ அல்லது இதற்கு எதிராகவோ எது ஒன்றையும் நாம் செய்து இந்த தாவரங்களுக்கான காரியங்களை நிறைவேற்ற முடியாது. ஆகவே தான் படைப்புகள் கடவுளுடைய மகிமையை இப்படி ஒவ்வொன்றும் அவைகளுக்கு உரிய சிறப்பு தன்மைகளோடு படைக்கப்பட்டது நிமித்தமாய் கடவுளுடைய மகிமை அதிலே விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மற்றொரு சிறப்பான உதாரணம் என்னவென்று சொன்னால், பகலிலே நமக்கு சூரியன் தோன்றுகிறது. அது காலையிலே தோன்றி மாலையிலே மறைந்து விடுகிறது. சூரியன் மறைகின்ற பொழுது நிலவு தோன்றுகிறது. அது மீண்டும் அதிகாலையிலே மறைகின்றது. மீண்டும் சூரியன் பகலிலே தோன்றுகின்றது. இது நேரங்களுக்கு ஏற்ப, காலங்களுக்கு ஏற்ப இவைகள் தோன்றி மறைகின்ற இந்த தன்மையை கடவுள் அவைகளுக்கென்று உருவாக்கி படைத்திருக்கிறார். இந்த இயக்கம் என்பது கடவுளாலே இந்த பூமி படைக்கப்பட்ட பொழுது நியமிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு மகிமை. இதற்கு இணையாகவோ இதை மாற்றி அமைக்கவோ வேறு மனுக்குலத்தினாலோ வேறு ஒருவரால முடியாது. இதுதான் கடவுளுடைய மகிமை. இப்படி படைப்புகளுக்குள்ளாக கடவுள் தன்னுடைய மகிமையை அதனுடைய செயல்பாடுகளுக்குள்ளாக அல்லது அந்த அவைகளுடைய சிறப்பு தன்மைகளாக அவைகளை வைத்து படைத்திருக்கிறார். இது மாத்திரமல்ல, இந்த படைப்புகள் எல்லாமே கடவுளுடைய தன்மையை அவைகள் வாழுகின்ற பொழுது வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கடவுள் அவைகளுக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற சிறப்பான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மனிதன் அதை கண்டுபிடிக்கத்தான் முடியதை தவிர அவைகளுக்கு ஏற்புடைய மற்றொரு காரியத்தை மனிதனாலே உருவாக்க முடியாது. ஏனென்றால் அது கடவுளுடைய மகிமை. மற்றொரு விதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது படைப்பிலே கடவுளுடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், ஆதியாகமம் 1 அதிகாரம் 4, 10, 12, 18, 21 மற்றும் 25 வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு படைப்புகளையும் படைத்து நிறைவேற்றுகின்ற பொழுது கடவுள் சொல்லுகின்றார், இது நல்லது என்று கண்டார்.
இப்படி இந்த படைப்பின் வரலாற்றிலே 6 முறை நல்லது என்று கண்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. இறுதியாக அந்த அதிகாரத்தின் இறுதியிலே 31ஆம் வாக்கியத்திலே இவைகள் அனைத்தையுமே கடவுள் நல்லதாக கண்டார் என்று சொல்லி அந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இப்படி கடவுள் இந்த பூமியிலே மனிதன் உட்பட அனைத்தையுமே படைத்து வைத்திருக்கிறார். அவைகள் அனைத்துமே நல்லது என்று ஆண்டவர் கண்டிருக்கிறார். இப்படி கடவுள் நல்லது என்று கண்டதினாலே அதனுடைய ஒவ்வொரு சிறப்பு தன்மைகளும் கடவுளுடைய மகிமையை, அவருடைய மாட்சியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதற்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தன்மைகளுக்குள்ளாக அல்லது குணநலன்களுக்குள்ளாக அவைகள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்வுதான் கடவுளுடைய மகிமையை, மாட்சியை இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிறது. பொதுவாக கண்களுக்கு இவைகள் வெளியே தெரியவில்லை என்று சொன்னாலும் அதனுடைய செயல்பாடுகள், குறிப்பாக ஒரு மரம் வளர்ந்து கனிகளை கொடுக்கிறது. அந்த கனிகளை கொடுக்கிறதை வைத்து இந்த மரம் அல்லது இந்த செடி ஒரு நல்ல தன்மை வாய்ந்தது அல்லது உயிரோடு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் அதனுடைய வளர்ச்சியை, அதனுடைய கனிகளை, அதனுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அதற்குள்ளாக வைத்து இந்த உலகத்திலே எவைகள் இப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையை, இயக்கத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றவர் கடவுள். அதுதான் கடவுளுடைய மாட்சி என்று நாம் சொல்லுகின்றோம். பொதுவாகவே மற்றொரு விதத்தில் இதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, தாவரங்கள் பகலிலே ஆக்சிஜனை நமக்கு வெளியே கொடுக்கிறது. அதன் மூலமாய் இந்த பூமி முழுவதும் நாம் மூச்சு காற்றாக உள்ளிழுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உயிர் மூச்சை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தானாகவே இரவிலே இதனுடைய செயல்பாடுகள் மாறிவிடுகின்றது. மீண்டும் பகலிலே இந்த செயல்பாடு துவங்குகின்றது. இப்படி ஒன்றோடு ஒன்று மற்றவைகளை பாதிக்காமல் அதனுடைய இயக்கத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய செயல்பாடுகள் நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் அவைகள் கடவுள் அவைகளுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மகிமையின் தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலமாய் மற்ற உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனுக்குளும் அதோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது தானும் வாழ்ந்து அடுத்தவர்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைத்து கட்டளைகளையும் ஒன்றிணைத்து சொல்லுகின்ற பொழுது, நீ உன்னை நேசிக்கிறதைப் போலவே அடுத்தவரையும் நேசிக்க வேண்டும், இது உன்னதமான கட்டளை என்று சொல்லுகின்றார். இந்த உன்னதமான கட்டளையை, இந்த வார்த்தைகளை கடவுள் உலகம் தோற்று முதலே படைப்புகளுக்கு உள்ளாக வைத்து படைத்திருக்கிறார். அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்ந்து அனைவருமே நலமோடும் வளமோடும் வாழுகின்ற அந்த தன்மையை ஒவ்வொரு படைப்புகளுக்குள்ளாக வைத்திருக்கின்றார். அதுதான் கடவுளுடைய மகிமை. இதை நாம் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் அதனுடைய செயல்பாடுகள் மற்றவைகளையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறதை நாம் உணர்கின்றோம். அந்த மகிமையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றை மட்டும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் இல்லாமல் எல்லா படைப்புகளும் சிறப்பாக வாழ முடியும். ஆனால் மற்ற படைப்புகள் இல்லாமல் மனிதன் வாழ இயலாது என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் இல்லாமல் மற்ற படைப்புகள் அனைத்தும் சிறப்பாக வாழ முடியும். ஆனால் மற்ற படைப்புகள் இல்லாமல் மனுக்குலம் வாழ இயலாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே மனுக்குலம் மற்ற படைப்புகளை தரம் தாழ்த்தி மனிதன் மட்டும் உயர்ந்தவரைப் போல செயல்படுகின்ற அநேக காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம்.
கடவுள் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை மனுக்குலத்திற்கு கொடுக்கவே இல்லை. இந்த கடவுளை குறித்தும் அவருடைய மாட்சியை குறித்தும் படைப்புகளுக்குள்ளாக இந்த கடவுளுடைய மகிமை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் சிந்திக்கின்ற பொழுது, ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்ந்து சார்ந்து வாழ்ந்திருக்கின்ற தன்மை, அதாவது கடவுள் இயற்கையாகவே கொடுத்திருக்கின்ற அந்த சாயலை மனிதன் வளர்ந்து வந்திருக்கின்ற காலகட்டத்திலே பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாக கடந்து வருகின்ற தன்மையை அவன் கொண்டிருக்கின்றான். மனிதனுக்கு சிறப்பாக ஒரு மகிமையை கடவுள் கொடுத்தார். படைப்பின் வரலாற்றிலே ஆளுகை என்கின்ற ஒரு தன்மை, அதாவது ஆண்டு கொள்ளுங்கள் என்று கடவுள் எல்லா படைப்புகளையும் மனிதனிடத்திலே கொடுக்கின்ற பொழுது, அது கடவுள் வைத்திருந்த அந்த ஆளுகை தன்மையை ஒரு நம்பிக்கையோடு, மனிதன் மீது பெரும் நம்பிக்கையோடு கூட அந்த ஆளுகை தன்மையை மனிதனுக்கு கடவுள் ஒரு பொறுப்பாக கொடுக்கின்றார். இரண்டாவதாக, மற்றவைகளுக்கு கொடுக்காத ஒரு சிறப்பு பொறுப்பை, சிறப்பு தன்மையை, அவருடைய மகிமையை மனுக்குலத்திற்கு கடவுள் இந்த ஆளுகை தன்மையின் மூலமாக அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த சிறப்பான மகிமையை, கடவுளுடைய மகிமையை மனிதனுக்கு கொடுத்ததின் மூலமாய் இந்த பூமியிலே பொறுப்போடு செயல்படுத்த வேண்டிய மனிதன் அதை இழந்து போகின்றவனாகவும் அல்லது அந்த மகிமையின் தன்மையை அழித்து போடுகின்றவனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். கடவுள் படைத்த அனைத்தையும், இந்த விண்ணையும் மண்ணையும் தண்ணீரையும் மற்ற அனைத்து படைப்புகளையும், விலங்குகள் உட்பட தாவரங்கள் அனைத்துமே இந்த மனுக்குலத்தினுடைய ஆளுகை என்ற சிறப்பான கடவுளுடைய தன்மையை அவன் செயல்படுத்தாமல் போனதினாலே அழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். அதாவது மனுக்குலம் கடவுளுடைய மகிமையை அழித்து கொண்டிருக்கிறது அல்லது அந்த கடவுளுடைய தன்மையை பாதிப்படைய செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே தான் கடவுளுடைய தன்மையிலிருந்து மனிதன் மாறுகின்ற பொழுது அருமையான ஒரு வாக்கியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியத்திலே உங்கள் நம்பிக்கை எங்கே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கின்றார். ஆண்டவர் அவருடைய சீடர்களோடு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த கடல் பயணத்திலே காற்று வேகமாக வீசுகிறது, படகு கவிழ்ந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையில் சீடர்கள் பயந்து ஆண்டவரை எழுப்புகிறார்கள். உறங்கிக் கொண்டிருந்த ஆண்டவரை எழுப்பி நாம் சாகப் போகிறோமே என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய நம்பிக்கை எங்கே? தங்களுக்கு கடவுள் உடனிருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை இல்லாத தன்மையை கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலே, சீடர்களிடத்திலே ஆண்டவர் கேட்கின்றார், உங்களுடைய நம்பிக்கை எங்கே? ஆண்டவர் நாம் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழும்படியாய் படைப்புகளோடு ஒன்றோடு ஒன்று இணைந்து அல்லது சார்ந்து வாழுகின்ற மகிமையான தன்மையை கொடுத்ததை மனுக்குலம் இழந்து போய் அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி, குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலங்களிலே மனுக்குலம் முழுவதுமே மாபெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இது கடவுள் உருவாக்கியதல்ல, மனுக்குலம் உருவாக்கியது. இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே தான் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், நான் உங்களுக்கு கொடுத்த மகிமையை எங்கே என்று கேட்கின்றார். உங்களுடைய நம்பிக்கை எங்கே என்று அவர் நம்மிடத்திலே கேட்கின்றார். அவர் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாய் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய மகிமை எழுந்து போகாமல் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திருக்கின்ற சிறப்பு தன்மையை நாம் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். அவருடைய மாட்சியை மீட்டெடுக்க வேண்டிய தருணம் இது. நாம் இழந்திருக்கின்ற மகிமையை, கடவுளுடைய மாட்சியை மீட்டெடுக்க வேண்டிய தருணம் இது.
இந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியத்திலே ஆண்டவர் கேட்கிறதைப் போல உங்களுடைய நம்பிக்கை எங்கே, உங்களுடைய விசுவாசம் எங்கே? உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். இவைகளுக்கு பதில் கொடுக்கிறதைப் போலத்தான் வாசிக்க கேட்டு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்தில் அருமையாய் சொல்லுகின்றார், புதிய வானமும் புதிய பூமியும் இறங்கி வர கண்டேன். புதிய வானமும் புதிய பூமியும் இறங்கி வர கண்டேன். அதிலே ஆண்டவருடைய மகிமை, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய மகத்துவம் நிரம்பி இருக்கிறது. அவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல. அந்த புதிய வானம் புதிய பூமியின் மூலமாய் அவர் இறங்கி வந்து அவருடைய மகிமை இந்த பூமியிலே கொடுத்து நம்மோடு கூட இணைந்து வாழுகின்ற, நம்மோடு இருந்து வாழுகின்ற கடவுளாக நான் இருக்கிறேன் என்று இங்கே வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் எழுந்து போயிருக்கின்ற ஆண்டவருடைய மகிமையின் தன்மைகளை, மகத்துவமான தன்மைகளை மீட்டெடுக்கின்ற அறைகூவலை ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை எங்கே, உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கின்றார். இழந்திருக்கின்ற மகிமைகளை அல்லது மற்ற படைப்புகள் இழந்து போகும்படியாய் நாம் செய்திருக்கின்ற ஆண்டவருடைய மகிமையை மீட்டெடுக்கின்ற பொறுப்பையும் கடமையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் உங்களுக்காக இங்கு இறங்கி வர கண்டேன் என்று திருக்காட்சியாக தரிசனமாக காணுகின்ற யோவானைப் போல அந்த புதிய தரிசனத்திற்கு நேராய், கடவுளுடைய மாட்சியை மீட்டெடுக்கின்ற தரிசனத்திற்கு நேராய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தோடு கூட வழிநடப்போம். ஆண்டவர் தாமே இந்த வாக்கியங்கள் மூலமாய் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தின் வழிநடத்துதலை அருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மனுக்குலமாகிய நாங்களும் மற்ற படைப்புகளும் உம்முடைய மகிமையை இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படியாக எங்களை படைத்தீர். மற்ற படைப்புகளோடு ஒன்றிணைந்து நலமோடும் வளமோடும் வாழுகின்ற உம்முடைய மகிமை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அவைகளை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இதோ உம்முடைய மகிமையை இழந்து போனவர்களாய், உம்முடைய மகிமையை அசட்டை செய்தவர்களாய், அவைகளை அழித்து போட்டவர்களாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகின்றோம். ஆம் ஆண்டவரே, மீண்டுமாய் உம்முடைய மகிமைக்குள்ளாக, உம்முடைய மகத்துவத்திற்குள்ளாக மற்ற படைப்புகளோடு இணைந்து வாழுகின்ற மாபெரும் பாக்கியத்தினர் எங்களுக்கு தரும்படியாமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுடைய நம்பிக்கை எங்கே என்று நீர் எங்களை கேட்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். மீண்டும் விசுவாசத்திற்குள்ளாக வழிநடந்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய சத்தியத்தை விசுவாசத்தோடு கேட்டிருக்கின்ற நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உபவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தடைந்தார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்பானவர்களே, திருச்சபையின் திருமண அறிக்கை வாசிக்க கேட்போம்.
நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர் திரு தம்பு திருமதி லிசி தம்பு ஆகியோருடைய மகன் செல்வன் ஜோனத்தான் மார்க் என்பவருக்கும் சிஎஸ்ஐ ஹோம் சர்ச் கருங்கல் கன்னியாகுமரி பேராயத்தை சேர்ந்த திரு வேதராஜ் திருமதி ஃப்ளாரன்ஸ் ஆகியோருடைய மகள் செல்வி லிடியா கெரன் என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் திருமண அறிக்கை. தேர்ட் பார்ட்டி மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட். சிஎஸ்ஐ ஜீசஸ் த லார்ட் சர்ச் வெஸ்ட் தாம்பரம் பாஸ்டேட் இந்த குருசேகரத்தை சேர்ந்து திரு டி கிறிஸ்டியான் திருமதி டிடிஐ சந்திரகுமாரி ஆகியோருடைய மகன் செல்வன் டேவிட் என்பவருக்கும் சிஎஸ்ஐ ஜியோன் ஹில் சர்ச் நன்மங்கலம் பாஸ்டேட் வேலூர் பேராயத்தை சேர்ந்த திரு கஜேந்திரன் திருமதி எழிலரசி ஆகியோருடைய மகள் செல்வி பிரசன்னா ஸ்ரீ என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை. அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபைக்கு ஒளிப்பதிவுகளை மேற்கொள்ளுவதற்காக புதுவிதமான கேமரா வாங்கும்படியாய் நம்முடைய திருச்சபையை சேர்ந்த அருமையான குடும்பத்தினர் ரூபாய் 1,00,000 காணிக்கையாக வழங்கியிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அந்த குடும்பத்தினருக்கும் அன்பான நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். இந்த திருப்பணிகளுக்காக ஏற்கனவே நாம் பல நேரங்களிலே அறிவிப்புகளை கொடுத்து இதற்கான காணிக்கைகளை பெற்று வருகின்றோம். கூடிய விரைவிலே திருச்சபையின் ஒளிப்பதிவுகளை மேற்கொள்வதற்காக நாம் கேமரா ஒன்றை வாங்க இருக்கிறோம். இதற்காக தங்களுடைய காணிக்கைகளை அளிக்க விரும்புகின்றவர்களும் அளிக்கலாம் என்பதையும் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். மேலும் நாம் ஒவ்வொரு நாளும் மதிய உணவாகவும் இரவு உணவாகவும் 100 நபர்களுக்கு உணவு வழங்கி வருகின்றோம். இந்த பெருந்தொற்று கால ஊரடங்கு நேரங்களிலே அநேக வேலைவாய்ப்புகளை இழந்து உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாம் உணவு வழங்கி வருகின்றோம். இந்த திருப்பணிகளுக்கு திருச்சபையில் இருக்கின்ற அநேக குடும்பங்கள் உதாரணத்துமாய் உதவி செய்து வருகிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இப்படியாய் உதவி செய்து வருகின்ற ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பான நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த உன்னதமான உணவளிக்கின்ற திருப்பணிக்கு உதவி செய்ய விரும்புகின்றவர்கள் நீங்கள் திரையிலே காணுகின்ற நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கிலே உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம், அல்லது திருச்சபையின் அலுவலைகளை சந்தித்து உங்களுடைய காணிக்கைகளை வழங்கி நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இன்றைய ஆராதனையில் காணொளி மூலமாக கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். மறு அறிவிப்பு வரும் வரையில் ஆராதனைகள் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக நடைபெறும். சபையார் திருச்சபையில் பதிவு செய்துள்ள தொடர்பு எண்ணுக்கு ஆன்லைன் லிங்க் அனுப்பப்படும். இதை பயன்படுத்தி சபையார் ஆன்லைன் ஆராதனையில் பங்கு பெறலாம் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தா கவர் காணிக்கை மற்றும் தோத்திர காணிக்கைகளை ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள காணிக்கை பெட்டிகளில் படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, கொரோனா பெருந்தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நாம் அனைவரும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரை இருக்கின்ற இடங்களிலே சிறப்பு மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்க அழைக்கப்படுகிறோம். திரையில் காண்கிற ஜெப குறிப்புகளை கொண்டு இந்த சிறப்பு மன்றாட்டு ஜெபத்தை தினமும் ஏறெடுக்க அழைக்கப்படுகிறீர்கள்.
நமது சபையின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு மதியம் மற்றும் இரவு உணவு வழங்கி உதவி செய்து வருகிறோம். மேலும் இந்த ஊரடங்கு மற்றும் பெருந்தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள நமது சபையாருக்கு உணவுப் பொருள் வழங்கி உதவி செய்கிறோம். அன்பானவர்களே, இந்த பெருந்தொற்று மற்றும் ஊரடங்கு காலத்தில் உணவு இல்லாமல் கடினப்படுகின்ற குடும்பங்களுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்குகின்ற ஊழியத்திற்கு உற்சாகமாய் உதவி செய்யும்படி திருச்சபையாரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உதவி செய்ய விரும்புவோர் திரையில் காண்கிற நமது திருச்சபையின் வங்கி கணக்கின் மூலம் உங்கள் காணிக்கைகளை அனுப்பி உதவி செய்யும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அல்லது நேரடியாக தொடர்பு கொள்ள ஆயர் 9500433323, செயலாளர் 9164555040, 9840047232, பொருளாளர் 9841626893 ஆகிய எண்களிலும் தொடர்பு கொள்ள அன்போடு வேண்டுகிறோம். இதுவரை உதவி செய்து வருகின்ற அனைவருக்காகவும் சபையின் சார்பில் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை இன்று மாலை 5 மணிக்கு ஜூம் மீட் மூலமாக நடைபெறும். வாலிபர் ஐக்கிய சங்க கூடுகை இன்று மாலை 4 மணிக்கு கூகுள் மீட் மூலமாக நடைபெறும். இன்று ஓய்வு நாள் பள்ளி ஆன்லைன் மூலம் நடைபெறும். இது குறித்து விவரங்களை திரையில் காண்போம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் பெயர்களை திரையில் காண்போம். பிறந்தநாள் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். கடவுள் தாமே இந்த புதிய வருடத்தை இவர்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வாரத்தின் வாக்குத்தத்த வசனம், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீதிமொழிகள் 9:11. ஆமென். ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் திரளாம் மிகுதியே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இந்நேரமே, அருளின் மாரியை தாரும் ஜீவதயா பரரே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திர
பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும், இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் இறங்கி தங்கிடுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. Showers of blessing, this is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. மீண்டுமாக நாம் ஆண்டவரை போற்று வண்ணமாகவும் ஆண்டவரை துதிக்கு வண்ணமாகவும் கீர்த்தனைகளிலிருந்து 219 பாடலை பாடுவோம். நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளர்நீ என்கின்ற கீர்த்தனைகளிலிருந்து 219 பாடலை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். நித்தம் முயல் மனமே, நித்தம் முயல் மனமே, பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி. நித்தம் முயல் மனமே, பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி. நித்தம் முயல் மனமே. அத்தன் இயேசுவினில் பக்தியாய் அமர்ந்து, அத்தன் இயேசுவினில் பக்தியாய் அமர்ந்து, சத்திய வேதத்தால் நித்தம் உனை பூசி. நித்தம் முயல் மனமே, என்றும் சத்திய வேதத்தால் நித்தம் உனை பூசி. நித்தம் முயல் மனமே. அல்பகல் இயேசுவோட அதிக நேரத்தை, அல்பகல் இயேசுவோட அதிக நேரத்தை, ஆசையை கழினி அவரை போலாவாய். நித்தம் முயல் மனமே, ஆசையை கழினி அவரை போலாவாய். நித்தம் முயல் மனமே.
நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளர நீ நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளர நீ நித்தம் முயல் மனமே. அன்பானவர்களே, ஜெபம் மற்றும் ஆசீர்வாதத்திற்கு பிறகு பாமாலைகளிலிருந்து 249 பாடலை பாடுவோம். நல்மீட்பர் பட்சம் நெல்லும் இரட்சண்ய வீரரே என்கின்ற 249 பாடலை ஜெபம் மற்றும் ஆசீர்வாதத்திற்கு பிறகு நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, இம்மானுவேலராய் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் திருமண அறிக்கை வாசிக்க கேட்ட அருமையான பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். தேவரீர், நன்மையான நாட்கள் எல்லாம், நன்மையான ஈவுகள் எல்லாம் உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது என்பதை எண்ணி பார்த்து உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. இப்படியாய் சிறப்பான நாட்களை காணுகின்ற உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் ஆண்டவரே நிறைவாய் தங்கியிருக்கட்டும். ஆம் ஆண்டவரே, இப்பொழுதும் கூட உம்முடைய சமூகத்தை நோக்கி தங்களுடைய இருதயத்திலிருந்து அநேக வேண்டுதல்களை ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தின் வேண்டுதல்களையும் எம் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். நன்மையான பதில்களை, ஆசீர்வதிக்கப்பட்ட பதில்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படி அவை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடும் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மீது என் தேவனுடைய வல்லமையான பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. நீர் பலப்படுத்தும் வல்லமையான சுகத்தை, நிறைவான பலனை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளும்படி அம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வாடுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அவருடைய ஆறுதலுக்காக நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எம் தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்து இந்த உலகம் தர முடியாத நிறைவான சமாதானத்தை, நல் ஆறுதலை ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் சமாதானத்தின் கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை பற்றி பிடித்து ஆறுதலுக்கு நேராக வழிநடத்தட்டும் அப்பா. ஆம் ஆண்டவரே, இப்பொழுதும் கூட விசுவாசத்தோடு உம்முடைய செய்தியை கேட்டு உம்முடைய ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மகிழ்ச்சி, நீர் அருளுகின்ற சமாதானம் ஒவ்வொரு இல்லங்களிலும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆசீர்வாதம் நிரப்பட்டும் அப்பா. நீர் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நல்மீட்பர் பட்சம் நெல்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார். பின் வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஓச்சுவார். நல்மீட்பர் பட்சம் நெல்லும் எக்காளம் ஊதுங்கால். போர்க்கோலத்தோடு சென்று மெய் விசுவாசத்தால்
நில்லும் எவ்வீர சூரமும் நம்பாமல் திவ்ய சக்தி பெற்றே பிரயோகியும் சர்வாயுதத்தையும் கர்த்தாவை சாருவீர் மோசமும் பாராமல் உன் தாண்டில் செல்லுவீர் நல்மீட்பர் பாட்சம் நில்லும் போராட்டம் ஓயுமே வெம்போரின் கோஷ்டம் வெற்றி பாட்டாக மாறுமே மேற்கொள்ளும் வீரர் ஜீவ போர் கிரீடம் சூடுவார் விண்லோகநாதரோடு வீட்டார சாடுவார். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடும் இருப்பாராக. ஆண்டவர் அருளுகின்ற சமாதானத்தோடு நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் நிலைத்திருப்போம். ஆண்டவரின் திருப்பெயராலே ஆமேன்.